அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. ஷிரடி சாய்பாபாவை நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். வெங்குசா ஜமீன்தார் அந்த காராம்பசுவின் பாலை இந்த சாய் இளைஞனுக்கு, சாய் வாலிபனுக்கு, அந்த சாய் குழந்தைக்கு இவர் அப்படியே ஞானப்பால் அமுதமாக ஊட்ட இவர் ஜொலித்தது. இதையெல்லாம் இந்த சாயை கொல்வதற்காக அவன் தீர்மானம் செய்திருந்த அந்த கும்பலும் பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். சாய் இந்த ஜமீன்தார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். அப்பா இந்த குழந்தை காலில் கோடான் கோடி மக்கள் விழுந்து நமஸ்காரம் செய்ய போகிறார்கள். விழுந்தவர்கள் துயரம் திருந்து எழுந்திருக்கப் போகிறார்கள். உன் பெருமை உனக்கு தெரியாமல் போகின்றதே அப்பா. தன் பெருமை தான் அறியா தன்மை என்ன திருமுறைகள் சொல்கின்றனவே. அந்தண்ட கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொல்லும்போது இன்னமும் தானும் கண்டிலன் தன் தனிப்பெரும் தலைமை என்பார். அதுபோல இங்கே இந்த ஞான குழந்தைக்கு தன்னுடைய அருமை பெருமை சக்தி தெரியலையே. இந்த காவேரி ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது பார்த்தா அதுக்கு அதன் சக்தி அதுக்கு தெரியாது. ஆனால் அதே கிளம்பி அங்கிருந்து புறப்பட்டு பொங்கி பிரவாகமாக ஓடி வரும் பொழுது ஆகா எப்படி இருக்கு. அதுபோல ஹே அப்பா, உன் சக்தி உனக்கு தெரியவில்லை. அது எல்லாரும் உணரும் பொழுது, உலகத்தில் எல்லாரும் அதை உணரும் பொழுது நான் இருக்க மாட்டேன். அதை இப்பொழுதே என் மனக்கண்களால் நான் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். என்ன இப்படின்னு அவருக்கு தெரிகிறது. இப்படி நீ வருவாய் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த கும்பல் சொன்னேன் இல்லையா, கும்பலில் கல்லை விட்டு எறிஞ்சானே ஒரு ரொம்ப நல்லவன், அவன் பார்த்துட்டே இருக்கான். அப்படின்னா அடுத்த வினாடி அப்படியே இறந்தான், கீழே விழுந்து இறந்தான்னா கொஞ்சம் தாமதம் ஆறுது. நின்ன மேனிக்கு பார்த்துட்டு இருந்தான். இதை அவர் சொன்ன வினாடியிலேயே அங்கே அவன் இறந்தான், விழுந்தான் கீழே. கூட இருந்தவர்கள் நடுங்கினார்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை வள்ளுவர் சொல்கிறாரே ஐயா, இதை பயப்பட வேண்டியதுக்கு பயந்து தான் ஆகணும். நான் அதெல்லாம் பயப்படாதவன் சும்மா பேசிட்டு இருக்கக்கூடாது, தெரியறதா? பயப்பட வேண்டியதற்கு பயந்து தான் ஆக வேண்டும். இப்போ அவர்கள் மனசு திருந்திது. ஐயோ, இந்த குழந்தைக்கு நாம் கெடுதல் நினச்சோமே, இதோ அனுபவப்பட்டு கொடுத்த இது. ஆமாம், விளையாட்டுக்கு இதெல்லாம் அவள் எழுதி வச்சுட்டு போல நடந்த கதையை அடியேன்னு சொல்லிட்டு இருக்கல. தெய்வம் மடித்தற்று தான் முந்திரும்னு சொல்லி வச்சிருக்கே. அதுபோல அவர்களுக்கு ஒவ்வொரு விதமாக அவன் அங்கே எச்சரிக்கை மணியை அடித்து கொண்டிருக்கின்றான், பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த தீயவர்கள் திருந்தினார்கள். அவன் இறந்து போய் விழுந்தான். உடனே அவ்வளவு பேர்களும் ஓடி வருகிறார்கள். ஜமீன்தார் காலில் விழுந்து அழுதார்கள். ஐயா ஐயா ஐயா, தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. அவன் இறந்து போய் விட்டான். தயவு செய்து எப்படியாவது தங்கள் சக்தியால் அவனை மறுபடியும் உயிருடன் கொண்டு வாருங்கள், மீட்டுக் கொடுங்கள் உயிரை கதறாருங்க. அது ஜமீன்தார் அழகா சொன்னா, அது அட போங்கடா பசங்களா, நான் இப்போ பிச்சைக்காரன், என்கிட்ட எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இந்த பிள்ளையாண்டான், இந்த குழந்தைகிட்ட. இந்த குழந்தை, இந்த இளைஞன் கையில் தான் அனைத்தும் இருக்கின்றது. அவன் கால்களில் விழுந்து நீங்கள் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள். அத்தனை பையில் விழுந்தான் காலில். யார் காலில்? யாரை கொல்வதற்காக அங்கிருந்து பல நாட்களாக சாய்பாபா புராணம் பேசுகின்றது என்று பாடல் பார்த்தோம் அல்லவா? கொன்றின்றி இவன் உயிர் கொள்ளுதல் கோதில் என ஓதும். விரிவாக பார்த்தோமே, பாட்டியே முழுசுமே. 46வது வருஷம் வந்த நூல்னு சொல்லி. அப்படி இவரை கொலை செய்வதற்காக வந்த அந்த கும்பல் இப்போ என்ன பண்ணுறது? இவர் காலில் விழுந்து அப்பா அப்பா அப்பா, எப்படியாவது அவனை காப்பாற்றி கொடு. இவர் குருநாதரை பார்த்தார். ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த குருநாதர் அங்கே சொன்ன இன்னொரு வாக்கியம் முக்கியமானது. தெய்வம் ராமன அவதாரம் எடுத்து வந்தது. இங்கிருந்து விஸ்வாமித்திர முனிவர் யாக சமர்ஷனத்துக்கு போச்சு. அவருடைய தவசக்தி அவர் கொடுத்தார். பரசுராம கர்ப்பம் நினைஞ்சது. அவருடைய தவசக்தி கிடைச்சது. பிற்பாடு அசுர சம்ஹாரம் நடந்தது அல்லவா? துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம்னு சொல்கிறோமே, அதுபோல நீ ஒரு அவதார புருஷன். உன்னால் ஏராளமான பேர்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்று அங்கே அந்த ஜமீன்தார் சொன்னார். அதற்காகத்தான் குருவருளில் திருவருள் இல்லை, குருவில்லா வித்தை பாழ் சொல்கிறோமே. அந்த குருநாதர் இப்படி பார்த்தார்.
அப்படின்னு இவர் பார்த்த பார்வையை புரிஞ்சுட்ட அவர் என்ன பண்ணினார், வெங்குசா ஜமீன்தார் கண்ணாலேயே அனுமதி கொடுத்தார் அப்படின்னு. இவர் கமண்டலத்தில் இருந்த பாலை எடுத்துக்கொண்டு போகின்றார். அவன் இறந்து கிடக்கா இல்லையா, பாயில் என்னை அடிக்கிறதுக்கு தானடா வந்த நீ, என்னை கொல்றதுக்கு என்ன தீர்மானம், எவ்வளவு நாள் கூடி குவிந்து பேசினீர்கள், இங்கேருந்து ஒளிஞ்சிருந்து கல்லத்தை அடிச்சியே, உன்னை பிழைக்க வைக்க மாட்டேன். கண்டிப்பாக நம்மள இருந்தால் அதுதான் சொல்லுவோம், தெரியறதா. இவர் நேர கமண்டலத்தோட அந்த பாலோடு போய் கையில் அந்த எடுத்தார். அந்த பாலை அவன் வாயில் அப்படி ஊற்றினார். முதல்ல இந்த உதடு அசைஞ்சுது, உடம்பு அசைஞ்சுது. அந்த பால் முழுவதுமாக அவன் வாய்க்குள் போனது, உள்ளே சென்று விட்டது. உயிருடன் மாண்டவன் மீண்டான். அவ்வளவு பேர்களும் மறுபடியும் விழுந்தார்கள். அப்போ தான் ஜமீன்தார் நம்ம சாயை அழைத்து, அப்பா உன் பெருமை இன்னும் சில நாட்கள் கழித்து எல்லா இடங்களிலும் பரவும். இனிமேல் நீங்கள் இருக்காத குழந்தை மேற்கு திசைக்கு செல் என்று சொல்லி ஒரு கல் கொடுத்து அனுப்புகிறார். எந்த கல் தெரியுமா? முதல்ல இவர் மேலே அப்படி இவரை அடிக்கணுங்கிறதுக்காக அந்த பகைவர்கள் தீயவர்கள் வீசின கல், இவர் ஜமீன்தார் இப்படி பார்த்து அந்த இடத்துலையே அந்த கல்லை நிறுத்தினார்னு சொல்லி வச்சோமே, அந்த கல். இங்கிருந்து இவர் மேற்கு திசை நோக்கி கிளம்புகின்றார். இவர் கிளம்பிய இவர் எங்கு சென்றார், என்னவெல்லாம் நடந்தது என்பதை பிற்பாடு நாம் விரிவாக தொடராக பார்க்க போகின்றோம். இதுவரையில் நம்ம பார்த்தது ஷீரடி சாய்பாபாவின் பெற்றோர்கள், அதுக்கப்புறம் அவர் யார் வீட்டில் வளர்ந்தார், அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர் வீட்டில் வந்து வளர்ந்தது, அவரை கொன்று விடுவதற்கு தீர்மானம் செய்த அந்த கொடியவர்கள், அந்த கொடியவர்களில் ஒருத்தன் இறந்து போனதை கூட மனசில் எந்த விதமான பேதமும் இல்லாமல் அவரை மறுபடியும் உயிருடன் கொண்டு வந்த அற்புதமான அந்த செயல் என்று பார்த்தோம். லீலா சாயின் அந்த அற்புதங்கள் தொடரும். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் இருக்கோம். இந்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் அந்த காஞ்சி மகா சுவாமிகள், அந்த அற்புதமான ஒரு நடமாடும் தெய்வம்
இந்த கலியுக மாந்தர்களுக்கு எப்படியெல்லாம் தனது அருட்கருணைகளை கொடுத்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு மகான் அப்படின்னு நாம் சொன்னாலே பொதுவாக அனைத்தையும் கடந்த ஒரு துறவி, ஒரு சந்நியாசி, ஒரு மகான் அப்படின்னு சொன்னாலே அந்த மகான்களுக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. ஒரு ஜாதி பேதம் கிடையாது, ஒரு மதம் சம்பந்தமான பேதம் கிடையாது, எந்த விதமான பேதமும் கிடையாது. ஒரு ஏழை வந்தால் ஒரு மாதிரியான கவனிப்பு, பணக்காரர் வந்தால் ஒரு மாதிரியான கவனிப்பு அப்படிங்கிறது மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் எந்த காலத்திலையும் நடந்தது கிடையாது. ஒரு மகான் அப்படின்னாலே இந்த மக்களுக்கு ஒரு அருள் செய்ய வந்தவர் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். அந்த வகையில் காஞ்சி மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு பலவிதமான பக்தர்கள் வந்திருக்காங்க. பல்வேறு ஜாதிகளைச் சேர்ந்த அன்பர்களும் வந்திருக்காங்க, பல்வேறு மதத்தைச் சேர்ந்த அன்பர்களும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே தராசு தட்டில் எப்படி ஒரு அருட்கருணையை கொடுப்போமோ அதே போலத்தான் இந்த மகான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக எந்த மகானோட ஒரு சன்னிதானமாக இருந்தாலுமே அந்த இடத்துல பேதம் கிடையாது. உதாரணத்துக்கு திருவிசநல்லூர் ஸ்ரீதரையாவாள் நமக்கு தெரியும். அந்த ஸ்ரீதரையாவாள் வாழ்ந்த அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணற்றில், அந்த புனிதமான கங்கை பொங்கிய கிணற்றில் குளிப்பதற்காக, அந்த புனிதமான தீர்த்தத்தில் நீராடுவதற்காக பல பக்தர்கள் வருவாங்க. இதில் பல இஸ்லாமிய அன்பர்களும் உண்டு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. இந்த இடத்துக்கு போகணும், இந்த மகானோட அருள் நமக்கு வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக, ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கிறது. அதே போல் காஞ்சி மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு பல்வேறு காலகட்டத்தில் பல இஸ்லாமிய அன்பர்கள் வந்திருக்காங்க, பல கிறிஸ்தவ அன்பர்கள் வந்திருக்காங்க. இந்த அன்பர்கள் அத்தனை பேருமே மகா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தோட சந்நிதிக்கு முன்னால் வந்து இந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க எண்ணம். 1989 ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்றைய தினம் மகா சுவாமிகளோட சன்னிதானத்துக்கு ஒரு இஸ்லாமிய அன்பர் வந்திருந்தார். அந்த இஸ்லாமிய அன்பர் கூடவே தன்னோட பையனையும் கூட்டிகிட்டு வந்தார். அவரோட பையன் பேர் குலாம் தஸ்தகீர்னு பேர். அந்த பையனுக்கு என்ன ஒரு குறைபாடு அப்படின்னா, அந்த பையனுக்கு 2 கண்ணிலும் பார்வை கிடையாது. அந்த பையன் ஒரு வாலிப வயதில் இருந்த அந்த பையன் ஒரு வயலின் வாத்தியத்தை கூட வச்சுருந்தான். தன்னோட பையனை கூட்டிண்டு இந்த இஸ்லாமிய அன்பர் மடத்தில் மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்குள்ளே நுழையும் போது 2 பேரும் சட்டையை கழட்டினா ஒரு இடுப்பில் ஒரு வஸ்திரத்தை மட்டும் வச்சுண்டு இங்கே என்ன சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த சம்பிரதாயத்தின்படி மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு முன்னால் வந்தார். 2 பேரும் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே மகா சுவாமிகள் பார்வை, அங்கே பல பக்தர்கள் இருக்கா, இருந்தாலும் மகா சுவாமிகளோட பார்வை இந்த இஸ்லாமிய அன்பர் மேலே போய் விழறது. அதாவது குலாம் தஸ்தகீரோட தந்தையார் மேலே இந்த பார்வை விழறது. இந்த பார்வை விழுந்தவுடனே மகா சுவாமிகள் அவரை ஒரு சொடக்கு போட்டு கூப்பிட்டு தனக்கு பக்கத்தில், கொஞ்சம் பக்கத்தில் வரவழைச்சு என்ன விஷயம்னு கேட்குற. அப்போ தான் அந்த அன்பர் சொல்கிறார், நான் என்னோட பையனோட வந்திருக்கேன். என்னோட பையன் பேர் குலாம் தஸ்தகீர். இந்த பையனுக்கு பார்வை கிடையாது, ஆனாலும் வயலின் வாசிக்கிறதுல ரொம்ப தேர்ந்து விளங்குறான் இவன். இந்த வயலின் வாசிப்பு ரொம்ப அழகாக இவன் இந்த வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கான், பல இடங்களுக்கு போயின்னு இருக்கான், ஒரு குருநாதர்கிட்ட இவன் கத்துன்னு இருக்கான்னு சொல்கிறார் அவரோட தகப்பனர். உடனே மகா சுவாமிகள் அடுத்து கேட்குறார், யார் இவனோட குருநாதர், உங்கள் பையனோட குருநாதர் யாருன்னு கேட்டு அந்த குருநாதர் பேரை தெரிஞ்சுக்கிறார். ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் பல விஷயங்களை அந்த குலாம் தஸ்தகீரோட தந்தையாரோட பேசின்னு இருக்க முடித்த பிறகு அந்த தந்தையார் சொல்கிறார், என்னோட பையன் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு கச்சேரியில் வாசிக்க போகிறான். முதலாக பல பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாசிக்க போகிறான். அந்த இடத்துல இவன் வாசிக்க போகிறதுக்கு முன்னால், இவனது பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுக்கு முன்னால் உங்களோட சந்நிதிக்கு வந்து என்னோட மகனுக்கு உங்கள் ஆசி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சன்னிதானத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் குலாம் தஸ்தகீரோட தந்தையார். இங்கே இருந்த அத்தனை பக்தர்களும் பார்த்துட்டுருக்கா. ஒரு இஸ்லாமிய அன்பர் எந்த அளவுக்கு ஒரு சம்பிரதாயத்தோட சட்டையை கழட்டிட்டு உள்ள வரார்,
மகா சுவாமிகளுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறார். மகா சுவாமிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்த பிறகு தன்னோட பையனுக்கு இவரோட ஆசி வேணும், ஒரு கச்சேரிக்கு போக போகிறான், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறா. இந்த விஷயம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருமே மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், அப்படியா உங்கள் பையனுக்கு என்னோட ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்கிற. சொன்ன உடனே அடுத்து இந்த தகப்பனார் சொல்கிறார், உங்களோட சந்நிதிக்கு முன்னால் இந்த பையன் உட்கார்ந்து என்னோட மகன் குலாம் தசையர் அமர்ந்து ஒரு பாடலுக்கு இந்த வாத்தியத்தை வாசிக்கணும்னு ஆசைப்படுறான். சுவாமி அனுமதி கொடுத்தீங்கன்னா என்னோட பையனை இந்த இடத்திலேயே ஒரு சின்ன கச்சேரியை பண்ண சொல்கிறேன், இந்த வயலின் வாத்தியத்தை இசைக்க சொல்கிறேன், பெரியவா அதை கேட்கணும், இந்த சுவாமி நீங்கள் அதை கேட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்கிறார். பெரியவா அதுக்கும் சரின்னுட்டு, எங்கே உன் பையனை வாசிக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு பெரியவா அதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டார். மகா சுவாமிகள் சந்நிதியில் வந்த பக்தர்கள் அத்தனை பேரும் அங்கங்கே அமர்ந்துருக்கா. ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து இந்த இடத்துல வயலின் வாசிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்கார். வயலின் வாசிக்க மகா சுவாமிகள் அனுமதி கொடுத்துட்டார். இந்த வயலின் வாசித்த பிறகு எப்படி மகா சுவாமிகள் சொல்ல போகிறார், இந்த பையன் எப்படி வாசிக்க போகிறான்னு எல்லாரும் உட்காந்துருக்கா. இந்த பையன் வயலினை வாசிக்கிறான். ஒரு பாடல் வயலினில் பாடி முடித்த பிறகு மகா சுவாமிகள் பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கிறார் அந்த பையனுக்கு. இவனுக்கு நடக்க போகிற கச்சேரியில், இவன் நிகழ்த்த போகிற அந்த நிகழ்ச்சியில் நன்னா இந்த வாத்தியத்தை இசைப்பான் அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னபோது அந்த தந்தையார் ரொம்ப பவ்யமாக அடுத்து ஒரு கேள்வியை கேட்குறார். அடுத்து ஒரு கேள்வியை மகா சுவாமிகள்கிட்ட வந்து கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்ட அன்பர்கள் அத்தனை பேருமே, அந்த ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் அத்தனை பேருமே கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டார். என்னது மகா சுவாமிகள் அனுகிரகம் பண்ணிட்டார், நன்னா கச்சேரி பண்ணுவான்னு சொல்லிட்டார், இந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாளே அப்படின்னு அந்த சிப்பந்திகள் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டார். அப்படி என்ன கேள்வியை அவர் கேட்டார் அப்படிங்கிறத அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. கையால் அரவணைக்கும் நேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள். விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள். ஒரு மனதில் வாழும் வித்தகராம் அவர் உளமதில் களிநடம் புரியும். அவர் உளமதில் களிநடம் புரியும். வேலா அருள் சீலா, வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா
எமை ஆதரித்தாள் புரிசீலா பாலா ஐயா பழனிமலை வேலா. சர்ப்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். சர்ப்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும். அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரிசீலா பாலா கையால் அரவணைக்கும் நேசா எமை கருணையுடன் காக்கும் கதிர்வேலழகா ஐயா பழனிமலை வேலா.